அரிசி மாவில் புட்டு செய்கிறது எப்படி? தேவையான அளவு அரிசியை 2 கையோ 3 கை அளவோ எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஊற வச்ச அரிசியை தண்ணி வடித்த பிறகு மிக்சியில் கொஞ்சம் தரிசாக, கொஞ்சம் லைட் சின்ன குருணையாக வர மாதிரி, கொஞ்சம் ஈரப்பதமாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அரிசி இப்படி கொஞ்சம் தரிசாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி எடுத்த அரிசி மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக, ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த புட்டு மேக்கர் பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை நிரப்பிக்கிறோம். இதை சூடுபடுத்தும் போது வர ஆவியில் தான் புட்டு வேகுது. இந்த மாவு இப்படி பிடிச்சா பொடி போடணும், கொஞ்சம் உதிரியாக வர பாத்திரம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை இப்படி லேசாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பிடிபடுற பாத்திரம் உதிரியாகவும் இருக்குது. இதுதான் சரியான பதம். இந்த மாவை புட்டு மேக்கரில் நிரப்பி லேசாக கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி, லேசாக கெட்டியாகிற மாதிரி குத்தி விட்டுக்கிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு புட்டு மேக்கருக்குள்ளே தண்ணி இருக்கிறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புட்டு மேக்கரில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ஆவி வர்ற மாதிரி அந்தளவுக்கு நம்ம வேக விடணும். புட்டு மேக்கரோட கீழ் பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கங்க. இல்லைன்னா தண்ணி வறண்டு ட்ரை ஆகிடும், பாத்திரம் தீஞ்சு போயிடும். கவனம். புட்டு வெந்தோடனே சேர்க்க தேவையான அளவு தேங்காய் பூ துருவி வச்சுக்கோங்க. பாருங்கள், புட்டு மேக்கரில் ஆவி வர ஆரம்பிச்சிருக்கு மேல் துவாரத்தில். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே வேணுங்கிற அளவுக்கு பதமாக வெந்திருக்கு. இந்த புட்டு மாவை வெளியில் எடுத்து கொட்டியாச்சு, ஊற்றாச்சு. இது கூட தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரெடி. விருப்பப்படுறவங்க வாழைப்பழமும் சேர்த்து சாப்பிட்லாம். தேங்க்யூ.